இன்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் விரோதமாக செயல்பட்ட காரணத்தினால் இயக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிலரை கட்சி பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறார். அதன் பிறகு இந்த இயக்கத்திலே விழுப்புரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளராகவும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராகவும் இருந்த திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி தந்திருக்கிறார். அந்த பேட்டியில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை மறைத்து நாங்கள் தான் அவரை தேர்ந்தெடுத்தோம் என்று தவறான தகவலை சொல்லுகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2665 பொதுக்குழு உறுப்பினர்களாலும் 2,16,00,000 கழகத்தினுடைய தொண்டர்களாலும் ஒருமனதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் என்பது கழக தொண்டர்கள் அறிவார்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் அறிவார்கள், தமிழக மக்கள் அறிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு அவர் அளித்த பேட்டியில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். உண்மைக்கு மாறாக சொல்லியிருக்கிறார். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சித்தார் என்ற ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். இது முற்றிலும் தவறான தகவல். எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த தகவலை தவறான முறையில் மக்கள் மத்தியிலே தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளரத்திலே வந்து சொல்லுகிறார். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணையோடு ஆட்சி அமைக்க ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் பிறகு மீண்டும் வந்து மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொண்டு வந்தார். தொல் திருமாவளவன் முதலமைச்சராவதில் எங்களுக்கு எந்தவிதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார். சமூகத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதற்கு நான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மரியாதைக்குரிய திரு சி.வி. சண்முகம், மரியாதைக்குரிய திரு எஸ்.பி. வேலுமணி, மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வந்து கேட்டபொழுது அவரிடத்திலே கேட்டார், திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. அவர் யாருடைய ஆதரவோடு முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் என்று கேட்டபொழுது அவர்கள்தான் திமுகவினுடைய ஆதரவோடு பதவியேற்க உள்ளார் என்று சொன்னவர்கள்தான் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி. விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள். அதற்கான எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி என்று சொன்ன புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய ஆதரவோடு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பதவியிலே அமர்ந்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே இதுபோன்ற தவறான தகவலை மக்கள் மத்தியிலே, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே தொடர்ந்து அவர்கள் பரப்பிக் கொண்டிருப்பதை தயவு செய்து இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார். தன்னிச்சையாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது சீட்டு தருகிறார் என்று ஒரு தவறான தகவலை சொல்லுகிறார். தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசியல் ரீதியாக 82 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 82 மாவட்டங்களிலே இருக்கின்ற 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய சீட்டுகளுக்கு போக மீதி தொகுதிகளில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் யாரை பரிந்துரை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சீட்டு தந்தார். நேரடியாக எந்த ஒரு மாவட்டத்திலேயும் எந்த ஒரு தொகுதியிலேயும் அவர் தலையிட்டு சீட்டு வழங்கவில்லை. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். என்னுடைய மாவட்டத்திலே 4 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள்.
கூட்டணி கட்சிக்கு போக மீதி இருக்கின்ற தொகுதிகளுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சொன்ன பரிந்துரையின் அடிப்படையில்தான் அவர் சீட்டு வழங்கினார், தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தார். வேட்பாளர்களை நாங்கள் பரிந்துரை செய்தவர்களைத்தான் அவர் அறிவித்தார் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே 2 தொகுதிகள் இருக்கிறது. அந்த 2 தொகுதியிலே ஒரு தொகுதியிலே நானும், இன்னொரு தொகுதியிலே என்னால் பரிந்துரை செய்யப்பட்டவரும் வேட்பாளர்களாக அண்ணன் அறிவித்தார். அண்ணன் எடப்பாடியாருடைய ஆதரவோடு அவருடைய சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதின் பயனாக 2 தொகுதிகளையும் நாங்கள் வென்றெடுத்தோம். அதேபோல சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 11 தொகுதிகளில் 7 தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வென்றெடுத்தது. இன்றைக்கு தேர்தலிலே பல்வேறு மாவட்டங்களிலே வெற்றி வாய்ப்பினை இழந்த இவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில்தான், அதுவும் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அந்த மாவட்டத்திலே கழகம் தோல்வியுற்றதற்கு அவர்தான் காரணம். அதேபோல கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் வெற்றி பெறுகிறார். அவருடைய பொறுப்பிலே 21 சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டது. 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர்தான் வேட்பாளர்களை பரிந்துரை செய்தார். ஆனால் வெற்றி பெற்றது ஒரே தொகுதி. அதேபோலதான் நம்முடைய சி. விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் மட்டும் வெற்றி பெறுகிறார். திருவாரூர் மாவட்டத்திலே இருக்கின்ற திரு காமராஜ் அவர்கள் 4 தொகுதிகளிலே ஒரு தொகுதியிலே வெற்றி பெறுகிறார். அதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து இவர்கள்தான் அந்த சட்டமன்ற தொகுதிகளிலே வேட்பாளர்களாக களம் காணுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற மற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க இவர்கள் எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2026இல் ஏறக்குறைய 47 தொகுதிகளில் அண்ணன் எடப்பாடியாருடைய கடுமையான தேர்தல் பிரச்சாரத்தின் காரணமாக வெற்றி பெற்றது. கூட்டணியின் சார்பிலே 6 தொகுதிகளிலே வெற்றி பெற்று 53 இடங்களில் அண்ணன் எடப்பாடியார்களுடைய தலைமையிலே கழகம் வெற்றி பெற்றது. 2021இலே கடுமையான போட்டிகள் இருந்தபொழுது கூட 75 இடங்களை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியின் சார்பிலே வெற்றி பெற்றது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நடைபெற்ற ஆட்சியை கலைத்துவிட்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே 2 இடங்களை பெற்றாலும் கூட மீண்டும் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அமோக வெற்றியை பெற்றார்கள். 1996இலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தியவர்களில் 4 பேர்கள் மட்டுமே வென்றார்கள். மீண்டும் 2001இல் அசுர பலத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஒரு இயக்கம் தேர்தலிலே வெற்றி தோல்வி என்று மாறி மாறி வருவது சகஜம். இதற்காக தலைமையின் மீது குற்றம் சொல்லக்கூடாது. இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவின் காரணமாகத்தான் இந்த இயக்கம் தோல்வி கண்டது என்று சொல்லுகிறார்கள். இது அப்பட்டமான பொய், தவறான செய்தி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேரிலேதான் சட்டமன்ற வேட்பாளர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.